வணக்கம் நண்பர்களே. இன்றைய கிரைம் பெட்ரோல் அலர்ட் எபிசோடுக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் அனுப் சோனி. உறவுகளுக்கு முடிவே இல்லை. நமக்குள்ள இருக்கிற வன்மங்கள், வெறுப்பு, புறக்கணிப்பு, தவறான புரிதல்கள், இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற மனிதத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்கள். உறவுகள் நம்மளை சுற்றி எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு ஒரு கடமையாக தான் தோணும். அந்த கடமை நம்மளை அழிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு உறவுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு. சில நேரம் அந்த உறவுக்கு நம்ம அளிக்கிற முக்கியத்துவம் தான் குற்றங்கள் நடைபெற வாய்ப்பு அமையுது. இந்த விஷயத்துல என்ன மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. என் மேல தப்பு இருக்குன்னா அப்ப நீயும் தான் தப்பு பண்ணிருக்க. நீ பண்ணதை யோசிச்சிருக்கியா? உனக்கும் கேட்க எதுவும் விருப்பம் இல்லைன்னா நானும் எதுவும் கேட்கல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அம்மா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாம்மா? ஸ்கூலில் நான் எப்போ சண்டை போட்டாலுமே நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி அதை சால்வ் பண்ணிடலான்னு. நீங்களும் அதை பேசி சால்வ் பண்ணிடுங்க. டேய் செல்லம், நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன்தான். அம்மாவோட ப்ராப்ளம்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. அம்மா, உங்களுடைய ப்ராப்ளம்லாம் புரிஞ்சுக்க நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா? இங்க பாருடா, அம்மாவோட கஷ்டம்லாம் உனக்கு சொன்னா புரியாது, சரியா? உங்க அம்மாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போனா நீங்கள் அழமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்? என்ன சந்தோஷமா பார்த்துக்க தான் ஒரு பையன் இருக்கும்போது நான் எதுக்காக அழுகணும் சொல்லு? நம்ம போலாமா? ஆமா, என் லைஃப்ல இதுக்கு மேல துரு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னோட கவலை எல்லாம் என் லைஃப் அண்ட் கெரியர் மேல தான். எல்லாமே உருக்குலைய போகுது. என் லைஃப்ல ஏற்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் சரி பண்ண வேண்டிய நேரம் இது. லத்திகா, சொல்லுங்க. உன் பொண்ணோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்கிட்ட உண்மையை சொல்லு, எந்த பையன் கூட அவ ஓடி போயிட்டாளா? என்ன இப்படி பேசுறீங்க? அவ பொருள் வாங்க தான் வெளியே போனா. எங்கேயாவது வழியில சைக்கிள் ரிப்பேர் ஆயிருக்கும். இதோ அவளே வந்துட்டா. நீங்க தான் தேவையில்லாம அவ மேல சந்தேகப்படுறீங்க. இன்னைக்கு நல்ல நாள்னு நினைக்கிற எல்லா பொருளும் வித்தாச்சு. ஒரு பீஸ் கூட மிஞ்சல. A to Z. அப்படியா? ஓகே, அந்த பணத்தை என்கிட்ட கொடு. அப்பா, சில பொருளை நான் கடனுக்கு கொடுத்தேன். நம்ம பேமெண்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நம்பிக்கையான ஆள் தான். உனக்கு கொடுத்த சிக்னல் எல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் கேளு. இந்த உலகத்துல நம்ம யாரையுமே நம்ப கூடாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இப்போ என்கிட்ட சொல்லு, டெலிவரின்னு சொல்லிட்டு எந்த பையனை போய் பார்த்துட்டு வரேன்? சார், திஸ் வே. சாருக்கு வழி காட்டுங்க. ஹலோ, பணத்தை சீக்கிரம் கொடுத்துருவேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. என் போனுக்கு மெசேஜோ இல்ல, ரிப்ளைவோ இல்ல. யார் பேசுறது? என் நம்பரையும் மறந்துட்டீங்களா? எனக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் இன்னைக்கே கொடுத்துருக்க. நான் யார்கிட்டயும் எந்த கடனும் வாங்கல. நீ தப்பான நம்பருக்கு ஃபோன் போட்டிருக்க. என்ன முட்டாளன்னு நினைச்ச புல்கி சஹான்? புல்கி சவான்? அப்போ நீ ராங் நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்க. இங்கே புல்கி சவான்லாம் யாரும் இல்லை. யாருக்கு கால் பண்ற? அப்பா, பணம் தர வேண்டியவங்களுக்கு தான் கால் பண்றேன். ஆனா இந்த லாக்டவுன்ல யாரும் பணத்தை கொடுக்க தயாராகவே இல்லப்பா. The number you have called is currently switched.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ, உனக்கு உன்னோட பணம் உனக்கு திரும்ப கிடைச்சதா? யார் பேசுறது? அதே ராங் நம்பர் தான். அப்புறம் யாரு புல்கி சவானா உனக்கு கால் பண்ணுவான்? நீயா? நீ எதுக்கு எனக்கு கால் பண்ற? நீ அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணும்போது நாவல்ல வர ஸ்டோரி மாதிரி இருந்தது. பொண்ணு நம்பர் கிடைச்சா வழிய ஆரம்பிச்சிருவீங்களே. இங்க பாரு, உன் கதை மேலலாம் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா உன் கதை எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பொண்ணோட சுயசரிதை. உனக்கு நேரம் கிடைச்சா நீ அதை படிக்கணும். லைஃப்ல ஏற்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீ வேணா பாரு, உன்னோட பணம் கண்டிப்பா உனக்கு திரும்ப கிடைக்கும். சார், நான் மௌசுமி. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த பேப்பரில் பப்ளிஷ் பண்ண அந்த பையனோட ஃபோட்டோ நான் பார்த்தேன். அந்த பையன் பேர் துருவ் மெஹரா. அவங்க அம்மா கூட இங்கே தான் அவன் இருக்கான். அந்த பையனோட அம்மா ஆரோக்கியக்கு நான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், நான் டே கேர் சென்டர் நடத்துகிறேன். துருவ் சின்ன பையனாக இருக்கும்போது என் டே கேர் சென்டருக்கு தான் வருவான். துருவோட அப்பா? துருவோட அப்பாவை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. சார், இதை கொஞ்சம் பாருங்க. கபோர்டில் ஆம்பளைங்க துணி இருக்கு. சார், பார்க்கறதுக்கு எதுவும் சஸ்பீசியஸாக இல்லை சார். ஆனால் ஏசி ஏன் மேலே ஆன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்படின்னா நம்மளுடைய அசப்ஷன் படி துருவை கொன்று ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் பாடி எரிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. ஒருவேளை துருவை இங்கே மர்டர் பண்ணியிருந்தா பிளட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஏசி ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா சார், துருவோட கொலை கேஸில் அவங்க அம்மாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா சார்? கால் ஃபாரன்சிக். அப்போ துருவை எங்கே கொலை பண்ணாங்கன்னு கிளியராக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆரோவிதா சின்ன பையன் துருவ் கொண்டு இருக்காளா? இல்லை சார், அப்படி இருக்க வாய்ப்பில்லை. அவ ரொம்ப கேரிங்கான மதர். வெளியே இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சிங்கிள் மதர். ஆனால் அலமாரியில் மென்ஸ் கிளாத் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். ஆக்சுவலாக நானும் ஆரோக்கியம் டச்சிலே இல்லை சார் ரொம்ப நாளா. அவங்கள நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க? ஆல்மோஸ்ட் 1 month இருக்கும் சார். நான் கடைசியாக பேசி ரொம்ப நாள் ஆகுது. 2 வீலரில் கிராஸ் பண்ணி போகிறத பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். சார், இந்த வீட்டில் 2 வீலர் கண்டுபிடிக்க முடியல சார். ஆனால் பில் இருக்கு. துருவ் கிரியேஷன் லேடிஸ் டிசைனர் வியர். ஆரோக்கிய பிஸ்னஸ் பண்ணுறதா தானே மௌசாமி நம்ம கிட்ட சொன்னாங்க. இதில் 2 நம்பர் இருக்கு சார். முஷாமி நமக்கு ஷேர் பண்ண அதே நம்பர் தான் சார் இதுவும். இன்னொன்று சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதோடைய 2வது நம்பர் ஆரோக்கியோட நம்பராக தான் இருக்கும். டயல் பண்ணுங்க. இந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப் சார். இந்த 2 நம்பர்ஸோடைய கால் டீட்டெயில்ஸை உடனே எடுங்க. ஆரோக்கியோட எல்லா கால்ஸ் இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணுங்க. அந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆரோக்கிய கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் ஸ்கூட்டி. டாக்குமெண்ட்ஸை வச்சு ரெஜிஸ்டர் நம்பரை செக் பண்ணுங்க. அதை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே சார். சார், துரு கிரியேஷன் பில் புக்கில் இருக்கிற இன்னொரு நம்பர் ஆரோக்கிய இது கிடையாது சார். அது ராதிகா மூரேங்கிற ஒருத்தவங்களோட நம்பர் சார். அந்த நம்பர் பங்க்ரா பஸ்திங்கிற அட்ரஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்படின்னா ஆரோக்கியோட பிசினஸ்ல ராதிகாவுக்கு பங்கு இருக்கு.
நீங்க தான் ராதிகாவா? நீங்க ஆரோக்கியோட எம்ப்ளாயி தானே? ஆமாம் சார். உங்க நம்பர் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சார் என்னோட நம்பரை நான் பல நாளைக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இது பழைய பில் புக் சார். ஆரோக்கிய நம்பர் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சார் எனக்கே அது ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டாக முயற்சி பண்ணாதீங்க. ஆரோக்கியோட சன்னை மர்டர் பண்ணிருக்காங்க. ஆரோக்கியை காப்பாற்றணும்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. சார் நான் எதையுமே மறைக்கல, நான் உண்மையை தான் சொல்றேன். உண்மையிலேயே ஆரோக்கியம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆரோக்கியோட ஃபேமிலி எங்க இருக்குன்னாவது தெரியுமா? அவங்களுடைய அப்பா அம்மா புருஷன் யாராவது? ஆரோக்கியோட அப்பா அம்மா ரொம்ப நாள் முன்னாடி இறந்துட்டாங்க சார். ஆனா அவளோட ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியும். சஞ்சய் மெஹரா, நாக்பூர்லேயே ரொம்ப பெரிய கிரிமினல் லாயர். அவங்க குடும்ப வாழ்க்கை சரியா போகாதனால அவங்க சேர்ந்து வாழவே இல்லை சார். உன் பிஸ்னஸ் மேலே நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் தர முடியலன்னா நீ கேப்பபிள் இல்லைன்னு ஒத்துக்க. நானும் உன் பையனும் இந்த லாஸுக்கு காரணம் மட்டும் சொல்லிடாத. அவன் உனக்கும் தான் பையன், மறந்துடாத. அது எனக்கும் தெரியும். நீ அவனை வேணான்னு தானே சொன்ன. அப்புறம் நீ என்ன பண்ண? அவன் பிறந்தோன்னே விட்டு போயிட்ட. குரலை உயர்த்தாத. பணம் தானே வேணும். உன்னோட டிமாண்ட்ஸை எனக்கு மெயில் பண்ணு. ஆனால் முடிவை நான் தான் எடுப்பேன். உனக்கும் உன் பையனுக்கு எவ்வளோ தரணும்னு. சார் துரு அவங்க சண்டையால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்தான். ஆரோக்கி கூட ரொம்பவே வெறுத்து போயிருந்தா சார். துரு, என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? உன் டிஃபனையை ஃபினிஷ் பண்ணல. ஆமா, நான் ஃபினிஷ் பண்ணல. அதுக்கு என்ன கொல்ல போறீங்களா? துரு, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணவங்க தானே நீங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஆரோக்கிய துருவ கொலை பண்ணணும்னு நினைச்சாங்களா? சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல சார். நான் வேலை செய்யும் போது அங்க என்ன பார்த்தனோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்களை தவிர அங்க வேற யாராவது ஒர்க் பண்றாங்களா? இல்ல சார். ஆரோக்கிய துணியை டிசைன் பண்ணுவா, அப்புறம் ஆர்டர்ஸை ஹேண்டில் பண்ணுவா. ஆரோக்கியோட கிளைண்ட்ஸ் அண்ட் வெண்டர்ஸ் கூட ஏதாவது இஷ்யூ இருக்கா தெரியுமா? இல்ல சார். நீங்க புல்கி சவானுக்கு கால் பண்ணா இது ராங் நம்பர். பிளாங்க் கால். நீ அந்த நாவலை படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கே பாடம் எடுக்க வந்திருக்கியா? இல்ல இல்ல, நான் அதுக்காக கால் பண்ணல. ஈவன் அந்த கதையில கூட ராங் நம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீ புல்கித் ஜவான் தானே? அவன் தான் எனக்கு இந்த நம்பரை கொடுத்தான். புல்கித் உன்னோட காசை கொடுக்க விரும்பல, அதனால உனக்கு ராங் நம்பர் கொடுத்துருக்கான். உன்னால அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு இப்போ என் மேல சந்தேகப்படுற. நீ ஃப்ராட் இல்லைன்னு எனக்கு எப்படி உறுதியா தெரியும்? நான் ஒரு ஃப்ராடு தான், ஆனா நான் புல்கி ஜவான் இல்லை. அப்படியா? நீ என்னென்ன தப்பு பண்ணியிருக்க? சார், ஆரோக்கியோட ஹஸ்பண்ட் கால் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சஞ்சய் மெஹ்ராவோட நம்பர். மார்ச் 20 சஞ்சய் மெஹ்ரா ஆரோக்கி கால் பண்ணியிருக்கான். லாஸ்டா இவன் தான் கால் பண்ணியிருக்கானா? நிச்சயமா சஞ்சய் மெஹ்ரா தான் கடத்தி இருக்கணும். ஆரோக்கியோட ஃபோன் மார்ச் 20 நைட்டு 7 மணி வரைக்கும் ஆக்டிவாக தான் சார் இருந்திருக்கு. மார்ச் 20ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு கல்லை போட்டு கொண்டுட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஆரோக்கிய வீட்டில் எந்த பிளட் ஸ்டெயினும் இல்லை. அப்படின்னா 20th மார்ச் அன்னைக்கு ஆரோக்கி துருவை மர்டர் பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஆரோக்கியோட ஸ்கூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிருக்கு. அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். சார், அது வந்து சார் கொஞ்சம் வெளியில் இருங்க. ஏன் அவனை என் கூட சேர்ந்து வந்தான்னா ஸ்டேஜர் என்னை எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல உட்காருங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்குது. இது உங்கள் பையன் துரு தானே? ஆமாம். என்ன விஷயம்? இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் வக்கீல் சார். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. இந்த செயினும் இந்த துணியும் உங்கள் பையனுடையதா? ஆமாம், இது என் பையனோடது தான். என்ன மேட்டர்? மர்டர். உங்கள் பையனை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம வெளியே போய் பேசலாமா? எனக்கு கொஞ்சம் சஃபகேட் ஆகுது. நான் ஆரோக்கிக்கு கால் பண்ணதால் நான் அங்கே இருந்தேன்னு உண்மையாயிடாது. நீங்கள் தேவையில்லாமல் அவளை சந்தேகப்படுறீங்க. எப்படி ஒரு அம்மா அவளை பிள்ளைய கொல்ல முடியும்? அவள் ஆபத்தில் இருக்கா. முதல்ல மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஆரோக்கிக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன பேசுனீங்க சொல்லுங்கள். கடைசியாக பேசணுன்னா என்ன அர்த்தம்?
என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆரோகி நீங்களும் இப்போ ஒன்றா இல்லை. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாப் ஆல் திஸ். உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன சோர்ஸ்? ராதிகாவா? ஆமாம் ரைட். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ராதிகாவும் அவளோட ஹஸ்பண்டும் அகோரியை சீட் பண்ணியிருக்காங்க. சஞ்சய், ராதிகாவும் அவங்க ஹஸ்பண்டும் நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க. இதையே முன்னாடி நோட்டீஸ் பண்ணல. இப்போ தெரிஞ்சிருச்சுல, அவங்கள ஃபயர் பண்ணிவிடு. அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பு. ராதிகாவுடைய ஹஸ்பண்ட் இந்த கேஸில் எப்படி இன்வால்வ் ஆனா? நான் வெறும் ஆரோக்கியோட எம்ப்ளாயின்னு மட்டும்தான் ராதிகா எங்ககிட்ட சொன்னான். ராதிகா ஹஸ்பண்ட் ஒன்று எம்ப்ளாயி கிடையாது. ஆரோக்கியம் அவங்க 2 பேரையுமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணா. அவள் ஒரு முட்டாள். நீங்கள் தான் அவளை கிரிமினல் ஆக்குறீங்க. உண்மையான கிரிமினல் ராதிகாவும் அவள் ஹஸ்பண்டும் தான். அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங் மோட்டிவ் இருக்குது. முதல்ல அவங்கள விசாரிங்க. நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. சஞ்சய் மெஹரா நமக்கே இன்வெஸ்டிகேஷன் சொல்லி தராரு. இவனையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. ராதிகாவுடைய ஹஸ்பண்ட் யாரு? உமேஷ் மோரே சார். நான் அவனை ட்ராக் பண்ணுறேன். அவனோட பங்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் சார். போலீஸ் கண்டிப்பா இங்க திரும்ப வருவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். என்ன என்கிட்ட கதை கேட்க தயாரா இருக்கியா? ஏமாத்துறவங்க மேலேயே நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். அப்பதான் அவங்கள நம்ம நல்லாவே புரிஞ்சிக்கவே முடியும். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏமாத்துறவங்க தான். அப்படின்னா உங்க அப்பா சொல்ற எல்லாத்தையும் நீ நம்புவியா? எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, வேற சாய்ஸும் இல்ல. இந்த விஷயத்துல உங்க அம்மா இப்படி உன்னோட சாய்ஸ் பத்தி அவங்க எதுவும் அக்கறைப்படுறாங்களா? ஒருவேளை நான் பையனா இருந்தா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நீ கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரு பக்கம் உங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் உங்க அப்பாவும் உன்னை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க தான், ஆனா எனக்கு ஒரு ஜடை தான் இருக்கு. அப்போ ஒருத்தவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அவனும் என்ன கண்ட்ரோல் பண்ண நினைச்சா? யாரா நீ? நீ பேசுறதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சாலா? நீ சொன்ன எல்லா பொய்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரோகி கிட்ட இருந்து கடந்த 2 வருஷமா பல லட்சங்களை ஏமாத்திருக்கேன். சார், ஆரோக்கியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நான் இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ராட் எல்லாம் கிடையாது. இந்த பணம் எல்லாமே என் அக்கௌண்ட்ல இருந்து ஆரோக்கிய அக்கௌண்ட்டுக்கு திரும்ப போயிடும். மறுபடியும் முட்டாளாக்க நினைக்காத. சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். ஆரோக்கியக்கு அவங்க கம்பெனில ப்ராஃபிட் வந்து சுத்தமா பிடிக்கல. லாஸை காரணமா காட்டி சஞ்சய் மெஹரா கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு நினைச்சா. அப்ப ஏன் ஆரோகி உன் மேல கேஸ் கொடுக்கணும்? உண்மையை சொல்லிடுங்க. ஆரோக்கிய எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? உன் ஹஸ்பண்டுக்கும் பங்கு இருக்கா என்ன? இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல. நாங்க மார்ச் 2021 புனேல ஒரு கல்யாணத்துல இருந்தோம். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. சார், இதெல்லாம் சஞ்சய் மெஹராவோட பிளான் சார். எங்களை மாட்டி விடணும்னு நினைச்சதே அவன்தான். அவனுக்கு ஒரு ஹக் கொடுங்க. அவன் உங்க பையன். நான் உன்னை உடனே மீட் பண்ணணும். சார், இது ஆரோக்கியோட ஸ்கூட்டி சார். இந்த ரோடு மீட் ஆகிற அந்த காட்டில் தானே? சார், இந்த ஸ்கூட்டரில் பெட்ரோல் டேங்க் காலியாக இருக்கு. துருவோட பாடி எரிக்க பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டியோட கண்டிஷன் பார்க்கும்போது இது ரொம்ப நாளாகவே இங்கே கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பையனை கொண்ட பிறகு ஆரோக்கியம் சூசைட் பண்ணிக்கிட்டாளா? இப்படி அவ செஞ்சுக்க வேண்டி அவளுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லையே. இது வெறும் கான்ஸ்பிரசி தான்.
உள்ள வாங்க. இது அவங்க போட்டிருந்த துணியும் ரிங்கும். இது எங்களோட வெட்டிங் ரிங் சார். ஏய் பாயல், உன் ஃப்ரெண்டு பல்லவி இருக்கால, எப்படி இருக்கா அவ? நல்லா இருக்காப்பா. ஏமா லத்திகா, பயலோட கல்யாணத்துக்கு அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு, அந்த பல்லவியும் விட்டுறாத. கல்யாணமா? ஆமா, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். இப்போ யாரையாவது விரும்புறியா? நான் அதை எந்த காலத்துலையும் விட மாட்டேன். உன் கல்யாணத்துக்கு நான் எல்லா முடிவும் எடுத்துட்டேன். உங்க ஒய்ஃப் டிப்ரெஷன்ல இருந்ததுனால பையனை கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றீங்க, அப்படிதானே? அப்போ வேற எதுவும் இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் அப்படி யோசிக்கவும் இல்லை. அப்படின்னா உங்க ஒய்ஃப் தான் உங்க பையனை கொண்டாங்கன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்படிதானே? ஐ திங்க் ஸோ, பட் போஸ்ட்மார்ட்டம். மிஸ்டர் மெஹ்ரா, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு கிரைம் சீனை பார்த்தாலே சொல்லிடுவேன், இது சூசைடா இல்லை மர்டரான்னு. உங்கள் ஒய்ஃபு தானாகவே 10 அடி மரத்தில் ஏறி சூசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் எ கோல்ட் பிளட் மர்டர். உங்கள் ஒய்ஃபையும் சன்னையும் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலையில் உங்களுக்கும் இன்வால்மெண்ட் இருக்குதானே? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்கிட்ட பார்த்து பேசுங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி ஒன்றுமே இல்லை. சஞ்சய் மெஹ்ராவுக்கு மீனாட்சி நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்காங்க சார். இந்த நம்பர் கௌதம் நகர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்புறம் மீனாட்சி இப்போ தங்கியிருக்கிறது சஞ்சய் மெஹ்ராவோட சொந்த வீட்டில் தான். ப்ளீஸ் கால் மீ, இட்ஸ் அர்ஜென்ட். நீ எங்க இருக்க? உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? அப்படின்னா உனக்கு என் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு ராங் நம்பர்னால உன்னோட கவலை எப்படி போக்க முடியும்? எங்க அப்பா நான் சொல்றத கேட்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. ஆனா உன்னை மீட் பண்ணணும். ஆனா நான் உன்னை மீட் பண்ண விரும்பல. நான் உன் கூட டச்சில் இருக்க விரும்பல. என்னை மறந்துடு. சொல்லுங்க. நீங்க மீனாட்சியா? ஆமா, அது நான் தான். இந்த வீடு சஞ்சய் மெஹ்ராவோடது தானே? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவர் என்னோட ஹஸ்பண்ட். என்ன விஷயம் சொல்லுங்க. மீனாட்சி, உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல? சஞ்சய் மெஹ்ராக்கு ஆரோக்கியன்னு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க. தெரியும் சார், அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அவ எங்க வீட்டில் தான் முன்னாடி வேலை செஞ்சா. கடைசியில் அவ எனக்கே துரோகம் பண்ணிட்டா. ஆரோக்கி ப்ளீஸ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், என் ஹஸ்பண்டை விட்டு தள்ளி போயிடு. உனக்கும் சஞ்சய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பால பாதிக்கப்பட்டது என் பொண்ணு தான். என் பொண்ணுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. மேடம், உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உண்மையிலேயே சஞ்சய்க்கு அங்க இருக்க விருப்பம் இல்லை. நீங்க தயவு செய்து சஞ்சய் கிட்ட போய் பேசுங்க. ஆரோக்கிய மேல சஞ்சய் ஒரே பைத்தியமா இருந்தான். நான் சொல்ற எதையுமே அவன் கேட்கல. நீ என்னை மீட் பண்ண வரலனா
நான் எங்கேயாச்சும் போய் செத்து போயிடுவேன். அபார்ட் ஃப்ரம் சஞ்சய் மெஹ்ரா, அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மீனாட்சி கூட சஞ்சய் அண்ட் துருவ கொலையில் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. மீனாட்சியை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சார் சார் சந்து கால் பண்றாரு. சந்து சொல்லுங்க. அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க. சார், சஞ்சய் அடிக்கடி பாபூத் நகருக்கு போவானா ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு. அவனோட 3வது பொண்டாட்டியா இருக்கலாமோன்னு இன்ஃபார்முக்கு டவுட் வந்திருக்கு சார். என்னாச்சு? எதுக்காக ரொம்பவே டென்ஷனாக இருக்கீங்க? நான் இங்கே வரதே உன்னை தெரிஞ்சுக்கதான். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. உனக்கு என்னதான் பிரச்சனை? ப்ராப்ளம்ல இருக்கிறதே நீதான். நியூஸ்ல உன்னோட அஃபேர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உன் பொண்ணுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துக்கிட்டு இருக்க. சொல்லுங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ இங்கேயே உண்மையை சொல்றியா இல்லை ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போட்டுமா? எடுத்துகிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சார். சார், என்னால் சஞ்சய் சார் அவமானப்பட வேண்டாம். அவரை நான் விரும்புகிறேன் சார். அவருக்கு என்னை விட வயசு ரொம்ப அதிகம். ஆனால் அவரோட தாட்ஸ் என்னை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணி க்ளோஸ் ஆனோம். அவர் போடுற போஸ்ட் கவிதைகளுக்கெல்லாம் நான் பாராட்டுவேன். நாங்கள் 2 பேரும் சேட்டிங்கில் க்ளோஸ் ஆனோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். சஞ்சய் மெஹ்ராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். மிஸ் மீனாட்சி அவங்கள காதலிக்கல, பணத்தை மட்டும்தான் காதலிச்சாங்க. சஞ்சய்க்கு தேவையானது காதல் மட்டும்தான். இந்த விஷயத்துல சஞ்சயோட ஹானஸ்டியை நான் பாராட்டணும். அஞ்சலி, மீனாட்சியை தவிர சஞ்சய்க்கு ஆரோக்கியன்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் அவருடைய சன்னுடைய பேரு துரு. இல்ல சார், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பாரு, சஞ்சய் மெஹ்ரா அவரோட ஒய்ஃபு அப்புறம் அவரோட பையனை கொலை பண்ணிட்டு தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். உமேஷ் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ராட் கேஸ்ல ஜெயில இருந்திருக்கான். ஜெயிலில் இருக்கும்போது அவன் வேற யார் கூடயோ ஒன்று சேர்ந்திருக்கான். ஜெயிலில் அவன் கூட இருந்தவங்களை பத்தி விசாரிங்க. சார், அஞ்சலி ரொம்ப கிளவர் சார். அவளுக்கு இன்னொரு அஃபேரும் இருக்கு. நீ ஃபோனில் ரொம்ப நேரமா பேசிய ஒரு ஆள், அவன் பேர் என்ன தெரியுமா? தெரியாது சார். திருட்டு தொழில் பண்றவங்க அவங்க பேரை என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. இவனோட பேர் பிரகாஷ். இவன் யாருன்னு தெரியுதா? இல்ல சார், எனக்கு இது யாருன்னு தெரியாது. சந்திக்காத ஒரு ஆள் கூட எதுக்கு அவ்வளோ நேரமா பேசுன? தப்பா ஃபோன் போட்டுட்டு அதுலேருந்து தான் பேச ஆரம்பிச்சோம் சார். நாங்கள் வெறும் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். உன்னோட ஃபோன் ஃப்ரெண்டை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு எதையும் சார் மறைக்க. இங்க பாருங்க, அவ எதையும் மறைக்கல சார். முதல்ல நம்புங்க. நீ அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டா? அந்த சஞ்சய் மாதிரி? இல்ல சார், நான் வெறும் சஞ்சய் சாரோட கிஃப்ட் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன் சார், அவ்வளவுதான் சார். என்கிட்ட போய் சொல்ற வேலை வேணாம், சரியா? நானும் அஞ்சலியும் ஒருத்தர் லவ் பண்றோம் சார். ஆரோக்கிய கொண்டுட்டு சஞ்சயை மாட்டி விட நினைச்சது நீ தானே? உனக்கு அஞ்சலி வேணும், அதனால சஞ்சயை மாட்டி விட நினைச்சிருக்க, அதானே? நான் ஒத்துக்கிறேன் சார். சார், கஹன் முன்னாடியே என்கிட்ட ஆரோக்கிய பற்றி சொல்லியிருக்கான். ஆனால் எங்களோட நோக்கம் ஆரோக்கிய கொல்றது இல்லை சார். உங்களுடைய நோக்கம் என்ன? சஞ்சயை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டு அலுமினியோட பணத்தை வாங்குறது தான் என்னோட பிளான். சார் 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 வலிக்குது சார், வேணாம் சார். சார் சார் சார், பிரகாஷோட லொக்காலிட்டியில் இருக்கவங்க அவனோட பேரை பக்கையாக தான் சொல்கிறாங்க சார். சார், அவன் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் சார். கிராஸ் ட்ரெஸ்ஸர்? ஆமாம் சார்.
பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு பணத்தை திருடுறது. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கான், பேர் சோட்டோ. சொட்டு இந்த கேஸ் இப்போ டெட் எண்டுக்கு வந்திருக்கு. ராதிகா, ராஜீவ், உமேஷ், அஞ்சலி, மீனாட்சி, ககன். போலீஸ் பக்கியாவோட கொலைகேஸையும் ரொம்ப ஆர்வமா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், நான் பக்கியாவை கொலை பண்ணல சார். பக்கியா என்னோட ஃப்ரெண்டு சார். பக்கியா ஏன் லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் போடுறான்? சார், அவன் பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குவான் சார். வர வண்டியில் ஏறி ப்ராஸ்டிடியூட் மாதிரி நடிப்பான் சார். அப்புறம் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஆட்டோலேயே போவேன் சார். சரியான நேரம் கிடச்சோன்னே எல்லாத்தையும் அங்கேருந்து திருடிட்டு நாங்கள் ஓடிடுவோம் சார். எத்தனை நாளாக இதை செய்றீங்க? ரொம்ப நாளாகவே தான் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஏறின காரில் பிரச்சனையாயிடுச்சு. அவன் பக்கியாவை அடிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் யாருன்னு தெரியுமா? நான் பின்னாடியே ஆட்டோ ரிக்ஷாவில் வந்தேன் சார். நான் பார்க்கல அவனை. ஏன் பக்கியா பாயல்கிட்ட பேசிட்டு இருக்கான்? நான் பார்த்ததே இல்லை சார். ஆனால் சார், பக்கியா எப்பயுமே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுவான் சார். ஆனால் சார், அந்த பொண்ணை பார்க்கத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் கிளம்புனான் சார். அப்போ தான் அவனை கொன்னுட்டாங்க சார். ஹலோ சார், நான் சந்தன் நகர் ஸ்டேஷன்லேருந்து பிஎஸ்ஐ இன்தர் பேசுகிறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? பக்கியாவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து 20 பேர்கிட்ட கொள்ளையடிச்சிருக்காங்க. அதில் நிறைய மொபைல் ஃபோன் கிடச்சிது. நாங்கள் அந்த எல்லா மொபைல் ஃபோன்ஸையும் செக் பண்ணோம் சார். அதில் இந்த வீடியோ கிடச்சிது. இந்த பையனோட கொலைகேஸில் சம்மந்தப்பட்டிருக்க பொண்ணு இந்த வீடியோவில் வந்திருக்குது தெரிய வந்திருக்கு. அவளோட ஃபோட்டோ எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இது ஆரோக்கி தானே? இந்த வீடியோவில் இருக்கிற இன்னொருத்தன் யாரு? இந்த ஃபோனோட IMEI நம்பர் வச்சு நித்தின்ற பேரில் இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். நிதின் ஜெக்தால் தான் அந்த வீடியோவை எடுத்திருக்கான். அவனோட ஃபோனை பக்கியாவும் அவனோட ஃப்ரெண்டும் திருடி இருக்காங்க. சார் சார் சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார். ஆரோக்கி என்னோட ஃப்ரெண்டு சார். நான் ஏன் அவளை கொலை பண்ணணும்? இந்த வீடியோவை வச்சு ஆரோக்கிய எதுக்கு பிளாக்மெயில் பண்ண? சார் சார், இதெல்லாம் உண்மை இல்லை சார். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆரோக்கி எப்போ சஞ்சய் மீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்பயே அவளோட கான்டாக்டை நான் கட் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் அவளை மார்க்கெட் போகும்போது பார்த்தேன். நான் இங்கே பக்கத்தில் தான் குடியிருக்கேன்னு என்கிட்ட அவள் சொன்னான். அவளோட வீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னோட கல்யாணம்? இல்லை, என்னால் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. நிதின், எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நாங்கள் அன்னையிலேருந்து மறுபடியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பித்தோம். சில நேரங்களில் நாங்கள் அடிக்கடி சந்திச்சுப்போம், க்ளோஸாக இருப்போம். யாரோ ஒருத்தவங்க நாங்கள் க்ளோஸாக இருக்கும்போது எங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அதை ஆரோக்கிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆரோக்கி எனக்கு வீடியோ அனுப்புனா. ஸ்மார்ட்டாக நடிக்காத நிதின். என் ரூமில் கேமரா ஃபிட் பண்ணது நீ தானே? ஆரோக்கி நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன்னு என் மேலே அவள் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டா. அவள் ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை, அவள் ஹஸ்பண்டுக்கு அனுப்பவும் இல்லை. ஆமாம், எனக்கும் வந்தது. அதுக்காக நான் தான் அரவி துருவையும் கொண்டாந்து பழிப்பட முடியாது. ஆரோக்கிய கூட ஆர்கியூமெண்ட் வந்தது. சஞ்சய், நான் ஒத்துக்கிறேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேலே கோவப்பட்டதால தான், அந்த கோவத்தில் தான் நான் நிதின் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பழகினேன். ஓ, அதுக்கு நான் தான் காரணமா? ஆரோக்கி நிதின் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணலாம். அதான் நான் அவளை மன்னிச்சிட்டேன். அந்த வீடியோ உனக்கு சென்ட் பண்ணது யாரு? அந்த வீடியோவை உனக்கு சென்ட் பண்ணது யாரு? அது ஒரு அன்னோன் ஐடி. ஆரோக்கி துருவோட மரணத்துக்கு அப்புறம் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். யாரோ ஒருத்தங்க என்னை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ எனக்கு அனுப்புனவங்களாக தான் இருக்கணும். நீயா? சார், பிரகாஷோட ஃபோட்டோவை என்கிட்ட கொடுக்க முடியுமா சார்? ப்ளீஸ். உனக்கு எதுக்கு அவனோட ஃபோட்டோ? சார், இது வரைக்கும் நான் அவனை மீட் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் நான் அவனை மீட் பண்ணவே முடியாது. அதான் அட்லீஸ்ட் அவனோட ஃபோட்டோவாது. உனக்கு ஒன்று தெரியுமா பாயல்? பிரகாஷ் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் திருட. அவன் நிறைய ஆளுங்கிட்ட கொள்ளை அடிச்சிருக்கான்.
அப்போ இவனை கொன்னுட்டு இருக்காங்க. அவனை கொலை பண்ணவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஒருவேளை அவன் உயிரோட இருந்திருந்தா உன் வாழ்க்கையே அவன் நாசம் பண்ணியிருப்பான். சார், இது ஒரு பவுன்ஸ் மெயில். சஞ்சய் மிஸ்ராவுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுறதுக்காகவே இந்த ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கான். அது போக இவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ஃபேக்காக தான் இருக்கும். ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். ஐபி அட்ரஸ் ஏபிள் கம்ப்யூட்டர்ஸ் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அது ஒரு சர்வீஸ் சென்டர். ஆபிள் கம்ப்யூட்டர்ஸ். ஆரோக்கியோட ரொட்டீனை நாங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் ஆரோக்கிக்கு இன்னொருத்தன் மேலே அஃபேர் இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு சார். ஆரோக்கியோட கம்ப்யூட்டரில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளத்தையும் அவள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் சரி பண்ணுவாள். அதனால தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிது. கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் வெப் கேமராவை நான் ஹேக் பண்ணிட்டேன். அப்புறம் நான் எடுக்க நினச்ச வீடியோவையும் நான் எடுத்துட்டேன். அப்புறம் என் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபேக் ஐடியை நான் க்ரியேட் பண்ணேன். அந்த வீடியோவை நான் திருஷ்டியோட அப்பாவுக்கு அனுப்புனேன். அப்படி இருந்தும் சஞ்சயும் ஆரோக்கியும் பிரிஞ்சு போல. அதனால் நான் பிளானை மாற்றிட்டேன். சார், எனக்கு க்ரைம் சீன்ஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். எனக்கு அதில் 2 விஷயம் ரொம்பவே நல்லாவே தெரியும். ஒன்று, சிசிடிவியோட கண்ணிலேருந்து நான் மறைஞ்சிருக்கணும். இன்னொன்று, ஃபோன் அங்கே இருக்கக்கூடாது. ஆரோக்கியா அவங்க பையனை டெய்லி அங்கே ரைடு கூப்பிட்டு போனது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. மார்ச் 20ஆம் தேதி நான் அவளை ஃபாலோ பண்ணேன். ஹே ராகவ், என்ன பண்ற? மேடம், என்னோட கார் எப்படி இங்கே நின்றுச்சுன்னு எனக்கு தெரியல மேடம். மேடம், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா? ஸ்டேரிங்கில் உட்காடுறீங்களா? நான் காரை தள்ளுறேன். ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி துரு, நீ கொஞ்சம் இறங்கு. நீங்கள் ஸ்டேரிங்கில் சும்மா உட்காருங்க மேடம். நானும் இதை ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் பண்ண முயற்சிக்கிறேன், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கிரிமினல் லாயரால் தான் இவ்வளோ பெரிய கொலையை செஞ்சுருக்க முடியும்னு நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நம்பினேன் சார். ஆனால் நீ ஏன் இதை செஞ்ச? எங்கள் அப்பாவோட நடவடிக்கையால் என் மேலே யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தீப்தி, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். இங்கே பாரு, எனக்கு கல்யாணமே நடக்க போகிறதில்ல. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. திருஷ்டி என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு காரணமே அவளுடைய அப்பா அவங்களோட அம்மாவை ஏமாத்திட்டு போனதுக்காக தான். அதுக்காக தான் அந்த அம்மாவையும் குழந்தையும் கொலை பண்ணியா? திருஷ்டியும் இந்த கொலையில் இன்வால்வ் ஆயிருக்கல? அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஆனால் அவள் நம்பிக்கையை நான் வாங்கணும்னு நினச்சேன். அவளோட அப்பா மேலேயும் ஆரோக்கிய மேலேயும் இருந்த கோவத்தில் அவள் என்ன பிரேக்கப் பண்ணிட்டா. எப்படியாவது அவளை என்ன லவ் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். உங்ககிட்ட இருக்கிற மூளையை வச்சு அவளை கன்வின்ஸ் பண்ணியிருந்தா இந்த கொலை பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அடிச்சு கொல்லுங்க இவனை. சார் சார், குடும்பங்களோட நம்பிக்கையை அழிச்சு அதோட உணர்வுகளை நம்ம கொண்டுட்டு அது மேல நம்ம வீடு கட்ட முடியாது. உறவு முறைகள் என்னவா இருந்தாலும் உறவுகளுக்குள்ள நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை வச்சுதான் உறவுகளே உண்டாகும். ஆனா இந்த கேஸ்ல நம்பிக்கைக்கே எடுத்துக்காட்டா நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. நாமே சில நேரத்துல உறவுகளோட நம்பிக்கைய சில்லு சில்லா உடைச்சி எரிஞ்சிடுறோம். உறவுகள்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். மரத்தை சுத்தி படர்ற செடி அந்த மரத்தை எப்படி சிதைக்குதோ அதே மாதிரி உறவுகளையும் அது சிதைச்சிரும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பேட்டர் அலர்ட்ல புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க வீட்டையும் பத்திரமா பார்த்துக்கங்க. எப்பவுமே பாதுகாப்பா இருங்க, விழிப்போட இருங்க. கிரைம் பேட்டர் அலர்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.